ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் அதிரப்பள்ளி, வால்பாறை இந்த ரெண்டு பிளேஸுக்கும் நாங்கள் ஒரு 2 days ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். அந்த போன எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Day 1 நாங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். இது குதிரான் சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கேரளாவில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ரோட் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிரப்பள்ளி போகிற வழியில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தான் இந்த தூம்பர் மொழி ஹேங்கிங் பிரிட்ஜு. இந்த இடத்துல ஒரு பார்க்கும் சேர்ந்து இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக குழந்தைங்களோட போனால் இந்த இடத்துல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் போகிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. அடுத்ததா நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். இங்கே மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டோம். என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணான். நான் அவனை கூட்டிட்டு போறேன்னா அவன் என்ன கூட்டிட்டு போறான்னு தெரியல. நல்லா காட்டுக்குள்ள போறது கிட்ஸுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல மெயின் அருவியில குளிக்க முடியாது. மேல இருந்து பார்க்க வியூ நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கீழே போகணும் தான் அதோட ஃபுல் வியூ நம்மளால பார்க்க முடியும். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க வாட்சல் நீர்வீழ்ச்சிக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப உயரத்துல இருந்து விழுகிற அருவி மாதிரி இல்ல. அந்த பாறைகளுக்கு இடையில தண்ணி போறது ரொம்ப அழகா இருந்துச்சு. வாலாச்சல் செக் போஸ்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அடுத்து போக போற ஒரு பயணம் தான் அதிரப்பள்ளி டு வால்பாறை. இந்த பயணம் நார்மலா ஒரு ரோட்ல பயணம் பண்ற மாதிரி இருக்காது. காட்டுக்குள்ள பயணம் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் நீங்க போகணும். இந்த ஏரியா யானைகளோட ஏரியாவுன்னே சொல்லலாம். எப்ப யானை வரும்னே தெரியாது. ஸோ ரொம்ப கவனமா நம்ம போகணும். ரோடு ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ நீங்க டிரைவ் பண்றப்ப ரொம்ப சேஃபா போகணும். யானையை பத்தி பேசிட்டே வந்தோம். இடையிலேயே யானையை பார்த்துட்டோம். அது ஓரமா நின்று எங்களை பார்த்துச்சு. நாங்க டக்குன்னு கிளம்பிட்டோம். நல்ல வேளை அது ரோட்டு மேல இல்ல. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு இந்த பயணம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குற இடம் சோலையார் டேம். இதில் தண்ணி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்த டயத்தில் அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இதோட நம்ம Day 1 பிளான் முடிஞ்சிருச்சு. அடுத்து Day 2 பிளான் பற்றி பார்ப்போம். Day 2ல நாங்கள் வால்பாறையில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம். நாங்கள் போன டைம் ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, மிதமாக இருந்துச்சு. இனிமேல் தான் கூலிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்மர்னால நாங்கள் இப்போ போயிட்டு வந்தோம்.
இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க பிளேஸ் தான் கூழாங்கல் ரிவர். இங்கேயும் ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, கூழாங்கற்கள்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் கூழாங்கற்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம போக போகிற பிளேஸ் வால்பாறை மலைகளுக்கு நடுவில் மறைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு யூனிக்கான கோவில் தான் பாலாஜி டெம்பிள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கார்வர் மார்க்ஸ் வியூ அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். இவர் தான் வால்பாறையோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரோட நினைவா இந்த கொண்டபூசி வளைவுக்கு ஜே.ஏ. கார்வர் மார்க்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த 31வது கொண்டைபூசி வளைவுல இருக்கிற பாறைகளுக்கு நடுவுல இருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு குழாய் போட்டிருக்காங்க. இது நல்லா சில்லுன்னு மினரல் வாட்டர் மாதிரி இருந்துச்சு. அடுத்து எங்களோட பயணம் தொடர்ந்துச்சு.
இடத்துக்கு போனால் நம்ம மனசு வந்து அமைதியாயிடும். அப்படி ஒரு இடம் தான் இந்த காவற்கால் வியூ பாயிண்ட். இதில் ஒரு கட்டடம் மாதிரி இருந்துச்சு. அதில் மேலே ஏறி வியூ பாயிண்ட் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மலைகளுக்கு நடுவில் இருக்க தேயிலை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதோட அந்த காத்தும் அந்த அமைதியும் மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். எங்க மாமா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல வர்ற வழியில நாங்க ஒரு வரையாடு பார்த்தோம். அது பேசாம ஓரமா ஜாலியா அதோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆலியார் டேம்ல உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே 5 ரூபாய். கேமரா ஏதாவது எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு தனியாக 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உள்ள நிறைய கேம்ஸ் மாதிரி ஈவெண்ட் வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும். இதில் இருக்க எல்லா கேம்ஸ்க்கும் 40 ரூபாயில இருந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என் கிட்ஸ் இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான், 2 days ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ. ஐயோ.